வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நாங்கள் கிரேட் 10 லெசன் 5 பணிச்செயல் முறைமைகள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் பாடத்தை பார்க்க போகிறோம். முதல்ல பணிச்செயல் முறைமைகள் என்றால் என்னட்டு பார்த்தோம்னு சொன்னால் கணினியை பயன்படுத்துகிற ஒரு யூசர் ஒரு நபருக்கும் வன்பொருள்கள் அதில் கணினியில் பயன்படுத்தப்படுகின்ற ஹார்ட்வேருக்கும் இடையிலான ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது தான் இந்த முறைமையிட முக்கியமான ஒரு ஆஹ், செயற்பாடு. இந்த பணிச்செயல்முறை வந்து கணினியிலேயோ அல்லது மொபைல் சாதனங்களிலேயோ அது இயங்குவதற்கு அடிப்படையான ஒரு சாஃப்ட்வேர், இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை சொல்லலாம். இதை பற்றி மேலதிகமான தகவல்களை பின்னால் நம்ம பார்ப்போம். இதுல தொழிற்பாடுகள் சம்பந்தமாக அப்ப முதலாவதா ஆஹ், கணினியில் மூன்று வகையான முக்கியமான பிரதான கூறுகள் இருக்கு. மூன்று. அதுல ஒன்று வந்து ஹார்ட்வேர், அடுத்தது வந்து ஃபேம்வேர். ஹார்ட்வேரை வன்பொருள்னு சொல்லுவாங்க, ஃபேம்வேர் நிலைப்பொருள். அதே போல மென்பொருளும் இதுக்கு கணினியில தொழிற்பாட்டுக்கு முக்கியமான ஒரு பொருள். சாஃப்ட்வேர் சொல்லுவோம் மென்பொருளை. இப்போ வன்பொருட்கள் ஹார்ட்வேர் என்னன்னு பார்த்துட்டு சொன்னா அதுக்கு ஒரு திட்டமான ஒரு வடிவம் இருக்கும், அதை தொட்டுணரக்கூடியதாக இருக்கு. உதாரணமா நாங்கள் பயன்படுத்துகிற கீபோர்ட், மவுஸ், வெப்கேம், ஸ்பீக்கர், பிரிண்டர்ஸ், இது எல்லாமே வந்து வன்பொருட்கள், ஹார்ட்வேர் என்று தான் சொல்லுவேன். அதே போல நிலைப்பொருட்கள் என்றால் என்னட்டு பார்த்துச்சோம். வேம்பியார் என்று பார்த்துன்னு சொன்னால் கணினியில் ரொம் என்று ஒரு மெமரின்னு சொல்லுவாங்க. ரொம் என்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் வந்து கணினியின் அடிப்படை தொழிற்பாடுகளுக்கான அறிவுறுத்தல்கள் சேமிக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு சேமிக்கப்பட்டிருக்கிற அறிவுறுத்தல்களை தான் வந்து நாங்கள் நிலைப்பொருள் வேம்பியார்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் கணினியை ஸ்டார்ட் ஆன் பண்ண உடனே முதல்ல வந்து ஸ்க்ரீனில் வர எழுத்துக்கள், நீங்கள் கணினி யூஸ் பண்ணி தான் தெரியும், ஃபர்ஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ண சொல்ல சில வகையான எழுத்துக்கள், அடுத்து படங்கள் வரும். அதெல்லாம் வந்து இந்த நிலைப்பொருள் பொருள்ல இருந்து தான் இதெல்லாம் இந்த ரொம்ல சேமிக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து நிலைப்பொருள்னு சொல்லுவோம். அதே போல இப்போ ஒரு கணினியை ஆரம்பிக்கும் பொழுது பவர் ஆன் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள், தொழிற்பாடுகள் எப்படி மேற்கொள்ளப்படும் என்று பார்ப்போம். முதலாவது ஓன் பண்ண உடனே பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், அதாவது பயோஸ் என்று சொல்லுவோம். அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமை, அதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு தொழிற்படுத்தப்படும். அதன் பிறகு பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா செய்நிரல் ஓட்டம் ஒரு விடயம் நடைபெறும். அதாவது ஆஹ், கணினியில் உள்ள ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து சரியா வேலை செய்ய இயங்குதா, சரியான நிலையில் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு அந்த செய்நிரல் ஓட்டம் நடைபெற்று இது வந்து சீமோஸ்ங்கிற ஒரு ப்ரோசஸ் மூலம் வந்து இது உறுதிப்படுத்தப்படும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா பூட் சீக்வன்ஸ் இனால் தொடக்கச் செலுத்தி மாஸ்டர் பூட் ரெக்கார்ட், தொடக்கச் செலுத்தியில் மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் வாசிக்கப்படும், எம்பிஆர் வாசிக்கப்படும். அதுக்கு பிறகு அடுத்த செயல்முறை வந்து பூட் டிரைவில் உள்ள பணிச்செயல்முறை வந்து பூட் அந்த டிரைவ்ல தான் இருக்கும். அதாவது இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அது வந்து ரெம்ல பிரதான நினைவகத்துல வந்து என்டர் ஆகும். அதாவது பணிச்செயல்முறை ரெம்ல பிரவேசிக்கும். அதுக்கு பிறகு பார்த்தோன்னு சொன்னா கணினி ஆஹ், முழுமையாக ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல கட்டுப்பாடுகளை கொண்டு வரப்பட்டு
அது பயன்படுத்துகிற நபருக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இடைமுகத்தை வழங்கும். அதாவது முன்னுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற டிஸ்பிளே இருக்குதானே, அதுதான் வந்து இடைமுகம். இறுதியா வந்து அந்த இடைமுகம் வந்து யூசருக்கு வழங்கப்படும். அவர் அதுல அவருடைய வேலைகளை டாஸ்க்களை செய்யறதுக்கான இடைமுகம் வழங்கப்படும். இவ்வாறான தொழிற்பாடுகள் தான் வந்து கணினியில ஆஹ், ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கணினி, அதாவது கணினியிட பவர் ஆன் பண்ணப்பட்டதிலிருந்து அதை பாவிக்க ஆரம்பிக்கப்படும் வரை நடைபெற நிகழ்வு தான் வந்து இதுவரையும் சொன்னது. இப்ப இந்த இதுவரைக்கும் நடந்த இந்த முன்னுக்கு சொன்ன நிகழ்வுகள் வந்து செயல்முறை பூட்டிங் என்று சொல்லப்படும், அதாவது தொடக்குதல் பூட்டிங் என்று சொல்லப்படும். அதாவது சுருக்கமா சொன்னோம்னு சொன்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கணினியில் இருக்கிற ரெம் பிரதான நினைவகத்தில் என்டர் ஆகிற ஒரு ப்ரோசஸ் தான் வந்து பூட்டிங் சொல்றோம். அடுத்தது மென்பொருள். சாஃப்ட்வேர் என்னண்டா, கணினியில வந்து ஒரு அதுக்கு குறித்த விடயங்களை, அதாவது பணிகளை செய்யறதுக்கு அறிவுறுத்தல்கள் இந்த மென்பொருள்ல இருக்கும். அதனால அறிவுறுத்தல்களின் திரட்டு, அறிவுறுத்தல்கள் சேமிக்கப்பட்டிருக்கிற ஒரு இதுதான் மென்பொருள். அதாவது வேறு விதம், ஒவ்வொரு வகையான மென்பொருளும் இந்த இந்த விடயங்களை செய்யணும்னு அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த மென்பொருளை நாங்க ஓபன் பண்ண உடனே அது அதுல குறிக்கப்பட்டிருக்கிற பணிகளை கணினியின் மூலமாக செய்யும். இதுதான் மென்பொருள். இப்ப இந்த மென்பொருளோட வகைகள் இது இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. மென்பொருள் எவ்வாறான மென்பொருள் காணப்படுது பார்ப்போம். முக்கியமா மென்பொருள்ல இரண்டு வகையான மென்பொருள் இருக்கு. ஒன்று வந்து முறைமை மென்பொருள், அடுத்தது வந்து பிரயோக மென்பொருள். முறைமை மென்பொருள்ல இன்னும் மூன்று வகையாக பார்க்கலாம். ஒன்று பணிச்செயல்முறை சாஃப்ட்வேர், அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம், இதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான், ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், பயன்பாட்டு மென்பொருள்கள். அதே போல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பிகள். இவ்வாறான மூன்று வகையாக முறைமை மென்பொருள்கள் இருக்கின்றன. அதே போல பிரயோக மென்பொருள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நார்மலா நாங்கள் பயன்படுத்துகிற வேர்ட், எக்ஸல், கம்ப்யூட்டர் கேம்ஸ், இணைய தேடல் பொறிகள், இது எல்லாம் வந்து பிரயோக மென்பொருள். மற்ற இந்த மூன்று வகையான முறைமை மென்பொருளை தவிர மிச்ச நார்மலாக பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து பிரயோக மென்பொருள்கள் என்று தான் சொல்லுவேன். இப்போ நாங்கள் முன்னுக்கு பார்த்ததுல முறைமை மென்பொருள்ல மூன்று இருக்குதானே, அப்போ அதில் அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். அதில் முதலாவது வந்து பணிச்செயல்முறை. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் பணிச்செயல்முறை. இந்த பணிச்செயல்முறையில் முக்கியமான வேலையை பார்த்துட்டு சொன்னாங்க. அதில் டாஸ்க் பணியை பார்த்துட்டு சொன்னாங்க. முன்னுக்கு நான் சொன்னது மாதிரி இதில் முக்கியமான பணி வந்து கணினியில் இருக்கிற ஏனைய மென்பொருள்களையும் வன்பொருள்களையும் மேனேஜ்மெண்ட் பண்ற முகாமைத்துவம் செய்து அந்த யூசர் வந்து கணினியை பயன்படுத்துகிற நபர் அதை பயன்படுத்துவதற்கான வசதியை செஞ்சு கொடுப்பது தான் இந்த பணிச்செயல்முறையிட முக்கியமான தொழில். இதே போல இந்த நாங்கள் பார்த்த முறைமை மென்பொருளும் பிரயோக மென்பொருளும் ஹார்ட்வேர் வன்பொருளோட சேர்ந்து தான் தொழிற்படும். ஒரு மென்பொருள் ஒன்று வந்து தொழிற்படுறதுக்கு அதுக்குரிய வன்பொருள் ஹார்ட்வேர் வந்து தேவை.
இதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கிறது வந்து இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். பல வகையான ஆப்பரேட்டிங் சிஸ்டங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினான இருக்கிறது வந்து விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் வந்து பல ஒரு காலத்துக்கு அதில் புதிய வேர்ஷன்ஸ் வரும். இப்போ 2000 ஆண்டு காலப்பகுதியில் வந்து விண்டோஸ் எக்ஸ், அதுக்கு பிறகு வந்து விண்டோஸ் விஸ்டா வந்துச்சு, அதுக்கு பிறகு விண்டோஸ் 8, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 வந்துச்சு, விண்டோஸ் 10, இப்போ விண்டோஸ் 11, இப்போ லேட்டஸ்டாக இது வந்து விண்டோஸ் 11. அதே போல் ஆப்பிள் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட கம்ப்யூட்டர்களுக்கு, அதாவது ஆப்பிள் டிவைஸ், ஆப்பிள் மேக், அது செயற்படுத்துறதுக்காக மேக் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வெளியிடப்பட்டது. அதே போல் உபுண்டு லினக்ஸ், இந்த 2 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இது ஓப்பன் சோர்ஸ். இதுவும் வந்து பணிச்செயல்முறை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான், இது ஓப்பன் சோர்ஸ். இதே போல் ஆண்ட்ராய்ட் வந்து மொபைல் டிவைசஸுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஆண்ட்ராய்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது அதில் 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன்பாட்டு மென்பொருள், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். இதில் தொழில் வந்து கணினியில் இருக்கிற மத்திய சாஃப்ட்வேர் தானே, அதை வந்து அனலைஸ் பகுப்பாய்வு செய்கிறதும், அதை வந்து இயப்பாக்கம், அடுத்தது குறித்த செயற்பாடுகளுக்கு மிக பொருத்தமான மென்பொருளை தெரிவு செய்கிறது, கணினியை மேனேஜ் பண்ணுறது, பராமரிக்கிறது ஆகிய நடவடிக்கைகளுக்கு தான் அந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் வந்து முக்கியமாக பயன்படுத்தப்படுது. அதில் உதாரணம் பார்த்துன்னு சொன்னால் நச்சு எதிர் மென்பொருள் இருக்கு, அதாவது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். இவையும் வந்து இது ஒரு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் தான். இது வந்து கம்ப்யூட்டருக்கு ஏற்படுகிற வைரஸ் தொற்றுகள்ல இருந்து அதை வந்து ஸ்கேன் பண்ணி வைரஸ் அழிக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது, அந்த தொழிற்பாடுகளை அது வந்து செய்யும். அதே போல வட்டு வடிவமைத்தல், டிஸ்க் ஃபார்மேட்டிங் என்ற ஒரு செயல்பாடு இருக்குது, அதுவும் வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். டிஸ்க் ஃபார்மேட்டிங்கில் என்ன நடக்குன்னா வந்து நம்மளோட ஹார்ட்வேரில் வந்து ஃபைல்களும் ஃபோல்டர்ஸ்கள் வந்து ஃபோல்டர்கள் சேமிக்கிறதுக்கு அதை வந்து தயார் செய்கிறது தான், அந்த டிஸ்கை தயார் செய்கிறது தான் டிஸ்க் ஃபார்மேட்டிங். உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதாகவே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஃபோன்லேயும் வந்து இருக்குது, ஃபோனை வந்து ஃபார்மேட் பண்ணுறா என்னன்னு தெரியும். ஃபோனில் உள்ள பழைய ஃபைல்களை அழிச்சிட்டு புதிய ஃபைல்களை போடுறதுக்கு அது தயார் செய்கிறது தான் வந்து டிஸ்க் ஃபார்மேட்டிங், அதை வட்டு வடிவமைத்தல் தமிழில் சொல்கிறாரு. அதே போல் அதில் 3வது இருக்கிறது வந்து மொழிபெயர்ப்புகள், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் சொல்லுவோம். இப்போ முன்னுக்கு பார்த்ததை மாறி மென்பொருள்கள் வந்து அறிவுறுத்தல்களின் தொகுப்பினால் தான் அந்த மென்பொருள் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த மென்பொருள்களில் உயர்மட்ட மொழிகள் தான் பயன்படுத்த, உயர்மட்ட மொழிகள் தான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வந்து எல்லாமே லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜால தான் உருவாக்குறாங்க. அதுலேயும் இதில் தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து இப்போ மனிதன் பயன்படுத்தக்கூடிய மொழியிட மட்டுக்கு வந்து உயர்மட்ட மொழிகளினால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த மொழிகளை வந்து கம்ப்யூட்டரில் விளங்கிக் கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கு. அந்த நேரத்தில் அந்த மொழிகளை கம்ப்யூட்டர் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழியான மெஷின் லாங்குவேஜ், அதாவது ஒன்றும் சைபரும் வர மாதிரி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த மொழிபெயர்ப்புகளின் தொழில். இது வந்து நாங்கள் டிரான்ஸ்லேட்டர்ண்டா வந்து இப்போ நார்மலாக நம்ம தமிழில் இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற இந்த மாதிரி இல்லை. இது வந்து கம்ப்யூட்டருக்குள்ள அங்கே உயர்மட்ட மொழியை வந்து மெஷின் லாங்குவேஜ், கம்ப்யூட்டருக்கு விளங்குற மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து இந்த மொழிபெயர்ப்பு. இதில் வந்து 3 வகையான மொழிபெயர்ப்பு இருக்கு. உதாரணமாக
ஒருங்கு சேர்க்கின்றி அது அசம்பிளர், அடுத்து தொகுப்பி கொம்பைலர், அடுத்தது வந்து பொருள் கோடலி அல்லது வரிமொழி மாற்றி இன்டர்பிரேட். அசம்பிளர், கொம்பைலர், இன்டர்பிரேட் இந்த மாதிரி 3 வகையான மொழிபெயர்ப்புகள் கம்ப்யூட்டர்ல இருக்கு. இவையும் வந்து என்னத்துல வருது? முறைமை மென்பொருள்களுக்கு கீழே தான் இந்த 3 நம்ம பார்த்தோம். 3 அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிரயோக மென்பொருள்கள். இப்ப இந்த பிரயோக மென்பொருள்களும் வந்து பணிச்செயல் முறையில், அது ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல தான் வந்து செயற்படுது. கணினிகள்கிட்ட மேலதிகமான விடயங்களை செய்யறதுக்கு, அதாவது உதாரணமா ஆவணங்களை தயாரிக்கிறதுக்கு, அதாவது லெட்டர்ஸ், ஆர்டிகிள்ஸ் எழுதுறதுக்கு நம்ம டைப் பண்ணி அதுக்கு வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒன்று காணப்படும். அதே மாதிரி கணக்கு செய்யறதுக்கு, அடுத்தது தரவுகளை சேகரிக்க, தரவுகளை வந்து நிறைவுபடுத்துதல், கணினி கேம்ஸ்ல விளையாடுறதுக்கும் வந்து இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து தேவை. உதாரணம் பார்த்தோன்னு சொன்னால் வேர்ட் ப்ராசஸிங், வேர்ட் எம்எஸ் வேர்ட் இருக்குது. அடுத்தது வந்து எம்எஸ் எக்ஸல், டேட்டாபேஸ் எக்ஸஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ், இதெல்லாம் முன்னுக்கு சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பணி செயல்முறை, இந்த முக்கியத்துவம். இதில் முக்கியமான தொழில் பணி செயல்முறையோட முக்கியமான தொழிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு சொன்ன மாதிரி தான், அதாவது கம்ப்யூட்டரை கணினியை பயன்படுத்துகிற ஒரு யூசர், ஒரு நபருக்கும் கணினிக்கு வன்பொருள், அதாவது மவுஸ், கீபோர்ட், அவைகளுக்கும் இடையிலான ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது வந்து இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது பிரயோக மென்பொருளில் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை வேலை செய்யறதுக்கான கட்டளைகளை வழங்குறது எல்லாம் வந்து இந்த பணி செயல்முறையில பணிதான். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்புட் டிவைஸ் இருக்குது, அவுட்புட் டிவைஸ், அடுத்தது கம்ப்யூட்டர் மெமரி, ப்ரோசஸ், ஃபைல்ஸ், செக்யூரிட்டி, நெட்வொர்க், இவை அனைத்தையும் வந்து மேனேஜ்மெண்ட் பண்றது வந்து இந்த பணி செயல்முறை, அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதே போல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏனைய மென்பொருள்களை இன இன இயக்கிற வேலைகளை செய்கிறது வந்து இந்த பணிச்செயல்முறை. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்குது பணிச்செயல்முறையோட யூசர் வந்து தொடர்பில் இருக்குது. யூசர் நேரடியா வந்து பணிச்செயல்முறை ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட தான் தொடர்பில் இருக்கிறார்கள். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுது. அதே போல் ஏனைய மென்பொருள்களையும் மேனேஜ்மெண்ட் பண்றதோட மென்பொருளுக்கும் இடையிலான கனெக்ஷனை ஏற்படுத்துறதும் இந்த பணி செயல்முறை. இவ்வாறான விடயங்களை செய்து இறுதியாக வந்து அது யூசர் பயன்படுத்தக்கூடிய வகையில காணப்படுது. இப்ப பணி செயல்முறை ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல முன்னுக்கு பார்த்த பல வகையான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அது கொஞ்சம் விவரமா பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால தான் உருவாக்கப்பட்டது. அடுத்தது இது வந்து காப்பிரைட்ஸ் பதிப்புரிமை இருக்குது. இதை பணம் செலுத்தி தான் பெற்றுக்கொள்ளும். இதில் வந்து பல வேர்ஷன்ஸ் இருக்கு, பதிப்புகள். விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 போன்ற வெவ்வேறான பதிப்புகள் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மொபைல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இது வந்து கையடக்க தொலைபேசி, மொபைல்
மொபைல் ஃபோன், அதாவது விண்டோஸ் ஃபோனுக்கும் அடுத்து டெப்லெட், விண்டோஸ் டெப்லெட்டுக்குமா உருவாக்கப்பட்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த விண்டோஸ் மொபைல். அடுத்து வந்து விண்டோஸ் சேவர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இது வந்து சேவர்ண்டா வந்து இங்க பல வகையான கணினிகள் இந்த சேவரோட தான் இணைஞ்சிருக்கு. அதை பற்றி பின்னுக்கு படிப்பீங்க. அப்போ இதில் அந்த சேவர்ஸுக்கும் சேவர் ஒன்று தொழிற்படுறதுக்கும் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து தேவைப்படுது. அது விண்டோஸ் சேவரில் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஆப்பிள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இது வந்து ஆப்பிள் மெக் மெசின்டோஸ் கம்ப்யூட்டர்ஸில் மாத்திரம்தான் பயன்படுத்தலாம். மற்ற விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸில் இதை போட இல்லாது. இது வந்து அதுக்கு தயாரிக்கப்பட்ட ஆப்பிள் கம்ப்யூட்டரில் தான் அதை பயன்படுத்தலாம். இதுக்கும் வந்து காப்பிரைட் இருக்கு. அதை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தலாம். பணம் செலுத்தி தான் அதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்து தான் இதை பயன்படுத்தும். அடுத்தது நான் முன்னுக்கு பார்த்த மாதிரி உபுண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இதில் உபுண்டுல வந்து லினக்ஸ், அதாவது இதை சொல்ல உபுண்டு பணிச்செயல்முறை என்று சொன்னாலும் வந்து இதில் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அடிப்படையாக வச்சு தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஃப்ரீ ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடியது, ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இது இலவசமாக டவுன்லோட் பண்ணி அந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தி கொள்ள முடியும். இது வந்து ubuntu.com போனீங்கன்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இது வந்து கம்ப்யூட்டருக்கு இல்லை, மொபைல் டிவைஸ்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்ட் தான். இதுவும் வந்து இலவசமாக வழங்கப்படும் ஓப்பன் சோர்ஸ் தான், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இது வந்து கூகுள் நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த ஆண்ட்ராய்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது வந்து ஹந்தனா லினக்ஸ் பணிச்செயல்முறைக்கு. இது இலங்கையில் தயாரிக்கப்பட்ட லினக்ஸ் பணிச்செயல்முறை அடிப்படையாக கொண்டு லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டது. இதுவும் வந்து ஃப்ரீயாக இந்த வெப்சைட் ஹந்தனா.org வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதாக இருக்கும். இப்போ அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வகைகளை பார்த்தோம். இதில் வந்து இப்போ இது தொழிற்பாட்டிற்கு அமைய, அதாவது என்ன என்ன தொழிலை செய்து அதை வச்சு 4 வகையா இதை வந்து வகைப்படுத்தலாம். தனிப்பயன்பாடு என்று சொல்றது சிங்கிள் யூசர், அதாவது ஒருவர் மட்டும் பயன்படுத்தக்கூடிய, அதாவது ஒரு ஒரு நேரத்தில் ஒரு யூசர் மட்டுமே பயன்படுத்தக்கூடியது வந்து ஒரு ஒரு யூசர் பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும்தான் செய்யலாம். வேற ஒரே டைம்ல 2 3 வேலை செய்யலாம். ஒரு வேலையை தான் ஒரு நேரத்தில் செய்யலாம். அதே போல ஒரு யூசர் மட்டும்தான் அதை பயன்படுத்தலாம். அதுக்கு உதாரணமாக எம்எஸ் டோஸ்னா வந்து இப்போ விண்டோஸ் வாரத்துக்கு முந்தி எம்எஸ் டோஸ் தான் பயன்படுத்தப்பட்டது. அதில் வந்து எல்லாமே கோடை டைப் பண்ணி அது கட்டளைகளை நாங்கள் டைப் பண்ணி கொடுத்தா ஒரு வேலையை செய்யணும். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த வகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன்பாடு மல்டி யூஸ். இதில் வந்து ஒரு நேரத்தில் பல யூசர்கள் வந்து
ஒரு இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. இப்போ சொன்ன முன்னுக்கு பார்த்த மாதிரி இது வந்து நார்மல் கம்ப்யூட்டர், இது வந்து சேவர். இந்த சேவரில் பல பல வகையான ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் இணைஞ்சிருக்கு. அப்ப ஒரு நேரத்துல பல பேர் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அதான் மல்டி யூஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது பல்பொல் பணி, அதாவது மல்டி டாஸ்கிங், அதாவது பல வேலைகளை செய்யறது ஒரு நேரத்துல. பல வேலைகள் ஒரு குறித்த நேரத்தில் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வசதி கொண்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அதுதான் நாங்கள் யூஸ் பண்ற Windows 7, Windows 8, Windows 10, உபுண்டு, மேக் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இதெல்லாம் வந்து மல்டி டாஸ்கிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் சொல்லுவோம். அதாவது ஒரு நேரத்துல பல வேலைகளை செய்யலாம். அதாவது இப்ப நாங்க ஒரு கடிதத்தை டைப் பண்ண சொல்லுங்களேன், வேர்ட்ல கடிதம் ஒன்று டைப் பண்ணிட்டு இருக்கிற நேரம் வந்து நீங்க ஒரு பாட்டை கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு நேரத்தில் இரண்டு வேலைகளும் செய்யக்கூடியதாக இருக்கு. அதே போல அடுத்த வகையை பார்த்துக்கிட்டா ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதாவது உடனே நம்ம இன்புட்டை வழங்கின உடனே எந்த ஒரு லேட்டும் இல்லாம அதுக்குரிய ஒரு ரியாக்ஷனை தரக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். அதில் வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏடிஎம் மிஷினும் கால்குலேட்டர்ஸ் எல்லாம் வந்து ரியல் டைம்ல வேலை செய்யக்கூடியதா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கே பார்த்த மாதிரி ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல பணிகள் அதுகிட்ட வேலை என்னட்டா முக்கியமா ரெண்டு ரெண்டு வகையான வேலைகள் தான் செய்யுது. ஒன்று வந்து கணினி முறைமையில் வன்பொருட்களை முகாமை செய்தல், அதாவது ஹார்ட்வேர்ஸ், கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர்ஸை வந்து மேனேஜ்மெண்ட் பண்றது. அடுத்தது யூசருக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இடைமுகத்தை வழங்குறது. அதாவது நாங்கள் வேலை செய்கிற இடம், நாங்கள் கம்ப்யூட்டர் முன்னுக்கு சொன்ன மாதிரி கம்ப்யூட்டரில் வேலை செய்யறதுக்கான ஒரு டிஸ்பிளே, அதுதான் வந்து இடைமுகம்னு சொல்லுவோம். அந்த இடைமுகத்தை வழங்குறதும் இந்த பணிச்செயல் முறையில முக்கியமான ஒரு பணி. இப்ப இதுல வந்து வன்பொருள்கள் முகாமை செய்தல் பணியில பார்த்தீங்கன்னு சொன்னா 6 வகையான பணிகள் இருக்கு. அதுல ஒண்ணு முறைவழி முகாமை, ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட். இது நினைவக முகாமை, மெமரி மேனேஜ்மெண்ட். சாதன முகாமை, டிவைஸ் மேனேஜ்மெண்ட். கோப்பு முகாமை, ஃபைல் மேனேஜ்மெண்ட். காப்பு முகாமை, செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி வலையமைப்பு முகாமை என்று சொல்லுவோம், இது நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட். அதுல முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா முறைவழி முகாமை, ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு ப்ரோசஸ் ஒன்று செய்யப்படும் பொழுது அது எவ்வாறு மேனேஜ் பண்ணப்படுது, அதில் என்ன என்ன வகையா எப்படி அது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து அதை மேனேஜ் பண்ணுதுன்னு பார்த்துட்டா. உதாரணம் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு ஒரு டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணும் பொழுது எங்களுக்கு அது வந்து பார்க்கும் பொழுது அது ஒரு விடயமாக தான் விளங்குது. பிரிண்டர் பிரிண்ட் ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணதுன்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் உள்ள வந்து சிறிய சிறிய ப்ரோசஸாக பிரிக்கப்பட்டு சிறிய அழகாக தொழிற்பட்டு தான் வந்து இந்த விடயங்கள் நடைபெறும். இது அந்த சிறிய சிறிய விடயங்கள் நாங்கள் சொல்றது ப்ரோசஸ். அதாவது பல அலகுகளாக பிரிக்கப்பட்டு தான் இந்த விடயம் நிறைவேற்றப்பட்டு நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி தரும். இப்ப இதுல உள்ள வந்து சிறிய 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 அலகுகளா தொழிற்பாடுகள் நடைபெறும். இதை வந்து அந்த சிறிய ஒரு அலகை வந்து நாங்கள் சொல்றது ப்ரோசஸ், முறை வழின்னு சொல்றோம். அடுத்தது அந்த ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட்ல நடைபெற அடுத்த விடயம் வந்து இந்த ப்ரோசஸுக்கு தேவையான ஆஹ், நேரம் ஒதுக்கப்படும். சிபியூனால சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட் கம்ப்யூட்டர்ல. அதனால
இந்த விடயத்துக்காக நேரம் ஒதுக்கப்படுறதும் அதுக்கு ஒரு மெமரியும் தேவைப்படும் தானே. அதுக்கான ஒரு நினைவகத்தை ஒதுக்குறதும் அடுத்து அதுக்கு தேவையான உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்களை அதுக்கு ஒதுக்கி கொடுக்கறதும் இவ்வகையான ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த வள முகாமைத்துவம். இந்த வள முகாமைத்துவங்களும் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தினால இந்த ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட்ல செய்யப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா நினைவக முகாமை மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். இதுல முக்கியமான நடைபெறது வந்து இந்த தரவுகள் அனைத்தும் வந்து சிபியுக்கு போற வரைக்கும் ரெம்ல தான் வந்து சேமிக்கப்பட்டு. இதுல நடைபெறது வந்து தரவுகள் வந்து சிபியுக்கு அனுப்பப்படும் வரை பதிந்து வைத்திருக்கிறதும் அதோட ப்ரோசஸ் பண்ணப்பட்ட தரவுகள் அதாவது தகவல்கள் முறைவழியாக்கப்பட்ட தரவுகள் அவுட்புட் டிவைஸுக்கு போற வரைக்கும் வந்து ரெம்ல தான் வந்து சேமிக்கப்பட்டிருக்கும். அடுத்து இங்க நடைபெறுற அடுத்த விடயம் வந்து ஒரு ப்ரோசஸ் செய்யறதுக்கு தேவையான நினைவகத்தை ஒதுக்கி கொடுக்கிறது. அதாவது மெமரியை நினைவகத்தை ஒரு வேலை ஒரு ப்ரோசஸ் நடைபெறதுக்கான ஒரு கணினியில ஒரு விடயம் நடைபெறா ஒரு அதாவது இப்போ சொன்னா பிரிண்ட் பண்ணணும்டா அதுக்கு ஒரு மெமரி ஒன்று தேவைப்படும். அந்த மெமரியை வந்து ஒதுக்கி கொடுக்கிறது வந்து இந்த நினைவக முகாமையில் நடைபெறும். இது வந்து எதால நடைபெறுது? ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால தான் இது நடைபெறுது. அடுத்த விடயம் நடைபெற வந்து ப்ரோசஸ் முடிஞ்ச உடனே அந்த மெமரியை வந்து நினைவகத்திலிருந்து நீக்கப்படும். அதாவது அந்த வேலை செய்யும் பொழுது தானே அந்த அதுக்குரிய மெமரி அதாவது நினைவு தேவை, நினைவகம் கெப்பாசிட்டி ஒன்று தேவை. இந்த வேலை முடிஞ்ச உடனே அது தொடர்ந்து இருந்ததுன்ற கம்ப்யூட்டர் வந்து தொழிற்பரத்தில் சில சிக்கல்கள் ஏற்படும். அப்போ அதை தவிர்க்கிறதுக்காக அந்த வேலை முடிஞ்ச உடனே அந்த மெமரி வந்து நீக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சாதன முகாமை. இப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து பணி செயல்முறையானது வந்து அதாவது வெளியில் இருக்க அவுட்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைஸோ பெரிபெரல் டிவைஸ் வெளி இணைப்பு சாதனங்களையும் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் கட்டுப்படுத்தும். இதுல வந்து இரண்டு வகையான அஹ், விடயங்கள் தேவைப்படுது இந்த டிவைஸ் மேனேஜ் பண்றதுக்கு. அதுல வந்து ஹார்ட்வேர் கண்ட்ரோல் பண்றதுக்கு டிவைஸ் கண்ட்ரோலர், வன்கூறு பகுதிகளாக இருக்கிற டிவைஸ் கண்ட்ரோல் வந்து வந்து இந்த டிவைஸ் அதாவது ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பயன்படுத்தப்படும். அதே போல செலுத்தி நிரல்கள் ஒன்று இருக்குது டிவைஸ் டிரைவர்ஸ், அது மென்பொருள் பகுதிகளை கட்டுப்படுத்தும். அதாவது கணினியில் ஒரு அவுட்புட் ஒரு டிவைஸ் வந்து வேலை செய்யணும்டா. டிவைஸ் வந்து ஒரு ஹார்ட்வேர் தானே. அந்த ஹார்ட்வேர் வேலை செய்யணும்டா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரை தான் வந்து நாங்கள் செலுத்தி செய்நிரல் டிவைஸ் டிரைவர்ஸ்னு சொல்றோம். இப்போ ஒரு உதாரணமா சொல்லணுமே, நீங்க ஒரு பிரிண்டர் வாங்குறீங்கடா. அந்த பிரிண்டரை கம்ப்யூட்டர்ல
இணைச்ச உடனே வந்து அது வேலை செய்யாது. அதுக்கு வந்து நீங்க முதல் முன்ன எல்லாம் வந்து எப்படின்னா அதுக்கு தனியா ஒரு சிடியில் டிரைவ்ஸ் வரும், டிவைஸ் டிரைவர்ஸ் வரும். அதோட அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரி, இப்படி இன்ஸ்டால் பண்ணிக்க பிறகுதான் வந்து அந்த பிரிண்டர் வந்து சரியாக வேலை செய்யும். ஆனால் இப்போ வந்து என்னென்னா இப்போ உள்ள நவீனமான சாதனங்கள்ல பிரிண்டர் மாதிரியான சாதனங்கள் இருக்குது. அதில் வந்து பிரிண்டரை வந்து நீங்கள் யூஎஸ்பியாலேயே நீங்கள் இணைக்கலாம். யூஎஸ்பி இப்போ வர சாதனங்களுக்கு டிவைஸ்களுக்கு வந்து இந்த யூஎஸ்பி போர்ட்டலை வந்து கனெக்ட் பண்ண உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டிவைஸ் டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். இது வந்து நாங்கள் பிளக் அண்ட் ப்ளே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கோப்பு முகாமையில் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து இந்த கோப்புன்னு சொல்லணும்னா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், இவைகள் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணப்படுது என்று பார்ப்போம். கோப்புன்னு தெரியும் உங்களுக்கு, ஃபைல்ஸ். இதில் வந்து கம்ப்யூட்டரில் டேட்டாக்களை டேட்டாவை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுது இந்த ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ட் ஃபைல், எக்ஸல், பவர் பாயிண்ட், டெக்ஸ்ட், இமேஜ், பிடிஎஃப், இதெல்லாம் வந்து ஃபைலுக்கான உதாரணங்கள். அதே மாதிரி இந்த ஃபைல்களை வந்து நாங்கள் ஃபோல்டர்ஸில் போட்டு அதை மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்களை வந்து செய்கிறதுக்கு உதவி செய்கிறது வந்து இந்த கோப்பு மேனேஜ்மெண்ட். இது வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மூலம் தான் இதுவும் நடைபெறும். இதில் என்ன செய்யப்படுதுன்னா வந்து புதிய ஃபைல்ஸ்களை வந்து உருவாக்குறது, அடுத்தது புதிய ஃபோல்டர்களை கோப்புகளை வந்து உருவாக்குறதுக்கு உதவி செய்யுது. அதே போல் தேவையில்லாத கோப்புகளையோ ஃபோல்டர்களையோ ஃபைல்களையோ தேவையில்லாத ஃபைல்களையோ வந்து டெலீட் பண்ணுறதுக்கு உதவுது. அதே போல் ரீநேம், அதை மீள் பெயர் இடுறது. அடுத்தது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு, இப்போ ஒரு டெஸ்க்டாப்பில் இருக்கீங்கன்னா அதை வந்து இன்னொரு இடத்துக்கு மாற்று, அதுக்கு உதவுது. அடுத்தது வந்து தேவை நேரங்களில் அதை பேக்கப் பண்ணுறது, அதாவது பேக்கப்னு சொன்னால் அதை சேவ் பண்ணி இன்னொரு இடத்துல வைக்கிறது, அதுக்கும் வந்து இந்த கோப்பு மேனேஜ்மெண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து காப்பு முகாமைன்னு பார்த்துன்னு சொன்னோம். இதில் முக்கியமாக நடைபெறது வந்து கம்ப்யூட்டருக்கு ஏற்படுற அச்சுறுத்தல் இருந்து பாதுகாக்கிறது. என்ன வகையான அச்சுறுத்தல் கம்ப்யூட்டருக்கு ஏற்படுது? நச்சு நிரல் பாதிப்புகள், வைரஸ் அட்டாக்ஸ் ஏற்படுது. அடுத்தது வந்து கணினியில் அனுமதியின்றி பிரவேசிக்கிறது, தகவல்களை அழிக்கிறது, டிலீட் பண்ணுறது. அதாவது இப்போ கணினி அனுமதியின்றி பிரவேசிச்சா ஹெக் பண்ணி நம்மளோட பாஸ்வேர்டை கெஸ் பண்ணியோ ஹெக் பண்ணியோ நம்மளோட கம்ப்யூட்டருக்குள்ள நுழைஞ்சி பிளாக்மெயில் பண்ணுறது, அது மாதிரி அனுமதியின்றி நுழைஞ்சி நம்மளோட டீட்டெயில்ஸ், தேவையான டேட்டாக்களை அழிக்கிறது, இதெல்லாம் வந்து கணினிக்கு ஏற்படும் அச்சுறுத்தல். இருந்து பாதுகாக்கிறது தான் காப்பு மேனேஜ்மெண்ட். அப்போ செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் இதில் வந்து இதுக்கு வந்து நாங்கள் வைரஸ் அட்டாக்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு வெளி மென்பொருள், இப்போ இந்த இதில் போட்டிக்கிற மாதிரி கஸ்பஸ்கி, இதில் உதாரணம் சொல்கிறேன்டா. அதாவது ஆன்டிவைரஸுக்கு உதாரணம் கஸ்பஸ்கி, அவாஸ்ட்,
நோர்த்தன், இது நோர்த்தன், ஏவிஜி, மெக் ஏபி, இது போன்ற ஆன்டிவைரஸ் மென்பொருள் இருக்கு. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலம் வந்து இந்த வைரஸ் அட்டாக்ஸ்ல இருந்து பாதுகாப்பு பெறக்கூடியதாக இருக்கும். அதே போல நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், வலையமைப்பு அமைத்துவம் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால தான் செய்யப்படுது. இதுல வந்து நெட்வொர்க்கில் உள்ள கம்ப்யூட்டர்ஸில் வந்து அது வயரின் மூலம் அல்லது வயர் இல்லாமல் வயர்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் பண்ணுறது. அதே போல் இந்த நெட்வொர்க்னு சொன்னால் வந்து இப்போ நார்மலாக ஒரு சின்ன இடத்தை எடுத்துக்கோங்க சொன்னால், ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்குண்டா, இது 10 கம்ப்யூட்டரும் வந்து நெட்வொர்க்னால இணைக்கப்பட்டது. இப்போ இந்த 10 கம்ப்யூட்டருக்கும் ஒரு பிரிண்டரை வச்சு அதுக்கு அந்த நெட்வொர்க்கின் மூலம் அதை ஜாயின் பண்ணலாம். இப்போ எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து பிரிண்ட் கொடுத்தாலும் இந்த பிரிண்டரின் மூலம் இந்த டாக்குமெண்ட் பிரிண்ட் ஆகிற மாதிரி நெட்வொர்க்கை நாங்கள் செய்யலாம். இப்போ இந்த விடயங்களும் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால் செய்யப்படாத வளங்களை பகிர்தல் வந்து, அதாவது இந்த இந்த பிரிண்டரை வந்து இந்த 10 கம்ப்யூட்டருக்கும் பகிர்ந்து வழங்குறது வந்து இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமால தான். ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் நடக்கிற நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் மூலமாக தான் இது நடைபெறும். இதில் ஒரு முக்கியமான விடயம் வந்து மெகா கணினி கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து, அது என்னென்னா கணினி வலையமைப்பை பயன்படுத்தி தொலைவில் உள்ளவருடன் தரவு தொடர்பு மேற்கொள்ளப்படும். அதாவது இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி, இப்போ இந்த நெட்வொர்க் வந்து இப்போ நாங்கள் வயரின் மூலம் இணைக்கப்பட்டு ஒரு ஆஃபீஸில் இருக்கிற நெட்வொர்க் மாதிரி இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகிக்கிற அனைத்து கம்ப்யூட்டர்லும் வந்து ஒரு நெட்வொர்க்காக அதை தொழிற்படக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்கே இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரும் இன்னொரு தூரத்தில் இருக்கிற கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ணப்பட்டு அதில் விடயங்களை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் இப்போ கூகுளில் எடுத்துன்னு சொன்னால் கூகுள் டிரைவ் இருக்குது. கூகுள் டிரைவில் வந்து நார்மலாக நாங்கள் வந்து இப்போ ஒரு இமெயில் அட்ரஸ் 15 கிகாபைட்ஸ் மட்டும் அளவு வந்து நமக்கு தராங்க. எங்களோட ஃபைல்களை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கிளவுட்ல தான் இந்த நம்மளோட தகவல்கள் வந்து சேமிக்கப்பட்டு இருக்கு. இப்போ அந்த முன்னுக்கு பார்த்ததுல முக்கியமான 2 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தொழிற்பாடுல முதலாவது நாங்கள் பார்த்தது வன்பொருள்களை முகாமை செய்கிறது. அதில் தான் இந்த முன்னுக்கு பார்த்த ஆரையும் பார்த்தோம். அதே போல 2வது முக்கியமான தொழிற்பாடு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல பணி வந்து பயனர் நட்பு இடைமுகத்தை வழங்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி யூசர் வேலை செய்யறதுக்கான ஒரு முன்னுக்கு, அதாவது டிஸ்பிளேய இந்த வழங்குற நாங்கள் வேலை செய்யறதுக்கான இடத்தை வழங்குறது தான் வந்து இந்த இடைமுகம். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணி செயல்முறை மூலமாக தேவையான செயற்பாடுகள் இலகுவாகவும் எளிமையாகவும் மேற்கொள்ள தேவையான கட்டளை வழங்குதல், அறிவுறுத்தலை வழங்குதல் வந்து பயனர் இடைமுகத்துக்கு அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால் வழங்கப்படும். இப்போ இடைமுகத்தில் வந்து 2 வகையான இடைமுகங்கள் இருக்கு. ஒன்று வந்து கட்டளை கோட்டு இடைமுகம், அதாவது command லைன் இன்டர்ஃபேஸ். அடுத்து வரைவியல் பயனர் இடைமுகம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கட்டளை கோட்டு இடைமுகம் வந்து ஆரம்பத்தில் உள்ள கம்ப்யூட்டர்களில் பயன்படுத்தப்பட்டது. அதே போல வரைவியல் பயணப்படும் இடைமுகம் இப்போ தற்கால கம்ப்யூட்டர்களில் பயன்படுத்தப்படுது. இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ உங்களோட புக்கில் இருக்கிறத பார்த்துன்னு சொன்னால் கட்டளை கோடு இடைமுகம் இது வந்து ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட கணினிகளில் வந்து காணப்பட்டது.
இதுல வந்து நாங்க ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு கோட் ப்ராம்ப்ட் எழுதுவோம். ஒரு டைப் டைப் பண்ணி ப்ராம்ப்ட் டைப் பண்ணா தான் வந்து அங்க அந்த வேலை வேலை நடைபெறும். இப்போ இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே தான் அதில் இருக்கும். அதாவது இதை இப்போ உள்ள கம்ப்யூட்டரில் இருக்குது. அது கமாண்ட் ப்ராம்ப்ட் சொல்லுவோம் இதை. இதில் வந்து இப்போ டைமை பார்க்கணும்னு சொன்னால் அதை டைம் டைப் பண்ணால் அதை டைமை காட்டுது. அது மாதிரி டேட்னு டைப் பண்ணால் டேட்டை காட்டுது. அதே போல் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குரிய கட்டளையை நாங்கள் டைப் பண்ணுவோம். இப்போ உள்ள சிஸ்டத்தில் வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும்டா அதாவது மவுஸை வந்து அதில் கொண்டு போய்த்து அதை டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த இடைமுகத்தில் இந்த பழைய இடைமுகத்தில் அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும்டா அதுக்கு இப்போ அதுக்கு ஒரு கட்டளை இருக்குது. அதை சரியாக டைப் பண்ணால் தான் வந்து அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். அடுத்தது வந்து ரெண்டாவது இன்டர்ஃபேஸ் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வரைவியல் பயனர் இடைமுகம். இது வந்து இப்போ தற்கால நவீன கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணப்படுறது. இப்போ நார்மலாக விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் எக்ஸ்பி அதுகளெல்லாம் பயன்படுத்தப்படுறது வந்து இந்த கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் தான். இதில் வந்து இலகுவாக அந்த மவுஸை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணலாம். அதோட டச் டச் டிஸ்பிளேண்டா விரல்களை பயன்படுத்தியும் அதில் தேவையான வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் முக்கியமான 4 கூறுகள் காணப்படுது இந்த கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸில். இதில் ஒன்று வந்து விண்டோஸ் ஐக்கன் மெனு பாயிண்டர். விண்டோஸ்ல சாளரம், ஐக்கன்ஸ்ல படவுரு, மெனுஸ்ல பட்டியல், அடுத்தது வந்து சுட்டான். இப்போ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னு சொன்னால் படவுருன்னு சொல்ல வந்து ஐக்கான். இது வந்து ஐக்கான் உங்களுக்கு தெரியும் படவுரு. அடுத்து வந்து இது விண்டோ சாளரம் விண்டோ. அடுத்து இது இப்படி வர்றது வந்து சொல்லுவோம் ரைட் கிளிக் பண்ணால் டெஸ்க்டாப்பில் வரும். அதை சொல்லுவோம் மெனுண்டு. அடுத்தது வந்து இது இருக்குது சுட்டான். அதாவது மவுஸ்ல இருந்து வர அந்த இது சுட்டான்னு சொல்லுவோம். இந்த 4 இந்த முக்கியமான மிச்சத்தை மிச்சத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்தது வந்து மிச்சம் பாஸ் பேப்பர் கேள்வி கொஞ்சம் பார்ப்போம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பின்வருவனவற்றில் எது பணி செயல்முறைமைகளுக்கான உதாரணங்கள் மாத்திரம் கொண்டுள்ளன? இது வந்து ஓஎல் 2020ஆம் ஆண்டு வந்து MCQ. இதுல எது பணி செயல்முறை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மட்டும் கேட்டுக்கிறோம். ஆண்ட்ராய்டு உபுந்து விண்டோஸ் 10 பெஸ்ட்டுக்கே விட ஆண்ட்ராய்டு ஒரு மொபைல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். உபுந்து இருக்கு, உபுந்து ஓப்பன் சோர்ஸ், விண்டோஸ் 10 இது 3மே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். முதல்ல விட தான் வரும். இப்போ அடுத்த விடையும் பார்த்தோம்னா அடுத்ததுல ரெண்டாவது இது உபுந்து விண்டோஸ் 10 விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். இப்போ உபுந்து விண்டோஸ் 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் வராது. அதே போல மூணாவது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு விண்டோஸ் 10 விண்டோஸ் 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் வராது. அடுத்த நாலாவது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டும் உபுந்து விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். இதில் வந்து கூட அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருவனவற்றுள் எது பணி செயல்முறையின் செயற்பாடுகளை மாத்திரம் கொண்டுள்ளது? இது ஓயில் 2010ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு ஓயில் MCQல வந்தது. இப்போ நான் முன்னுக்கு பார்த்தேன் அந்த 6 செயற்பாடுகள் இருக்குது பணி செயல்முறையில். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இருக்கு சம்பள புத்தக முகாமைத்துவம். சம்பள புத்தக முகாமைத்துவம் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால் செய்யப்படுதா இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா செயல் முகாமைத்துவம் கோபு முகாமை. செயல் முகாமைத்துவம் அங்கே சொல்கிற வந்து ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தோமே.
அதான் செயல் முகாமைத்துவம் சொல்றாங்க. இதுல கோப்பு முகாமைத்துவம், ஃபைல் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டும் வரும். அப்ப இது முதல்ல சம்பள புத்தக முகாமைத்துவம் வராதனால இந்த விட வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா செயல் முகாமைத்துவம், தரவுத்தள முகாமைத்துவம், கோப்பு முகாமைத்துவம். செயல் முகாமைத்துவம் ஓகே, கோப்பு முகாமைத்துவம் ஓகே, ஆனால் தரவுத்தள முகாமைத்துவம் வராது. இப்ப இந்த விடையும் வராது. அடுத்து வந்து செயல் முகாமைத்துவம், நினைவக முகாமைத்துவம், தரவுத்தள முகாமைத்துவம். செயல் முகாமைத்துவம் வரும், நினைவக முகாமைத்துவம் வரும், தரவுத்தள முகாமைத்துவம் வராது. இந்த விடையும் வராது. இதை பார்த்தீங்கன்னு சொன்ன நாலாவது செயல் முகாமைத்துவம், நினைவக முகாமைத்துவம், மெமரி மேனேஜ்மெண்ட், ஓப்பன் முகாமைத்துவம், ஃபைல் மேனேஜ்மெண்ட், செயல் முகாமைத்துவம், ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ இது மூணுமே சரியாக இருந்தால இந்த விட தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதனத்தை கட்டுப்படுத்தி டிவைஸ் கண்ட்ரோலர் பணிச்செயல் முறைமையுடன் எதனூடாக சம்பந்தப்படும். இப்போ நாங்கள் படித்தோம் எப்படின்டா, ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணும் பொழுது ஹார்ட்வேர் ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து டிவைஸ் கண்ட்ரோலர். அதே போல் சாஃப்ட்வேருக்கு தேவையானது எதுன்னு படிக்கணும். பிரயோக மென்பொருள் இல்லை, ஒருங்கு சேர்ப்பு இல்லை, தொகுப்பி வந்து என்ன, ஒருங்கு சேர்ப்பு தொகுப்பியில் வந்து என்ன, டிரான்ஸ்லேட்டர்ஸ். அடுத்தது இது வந்து பயன்பாட்டு மென்பொருள் வராது. அதாவது இப்போ அதில் வந்து டிவைஸ் டிரைவர்ஸ் தான். இங்கே வந்து டிவைஸ் டிரைவர்ஸ் சாதனை இயக்கித்தாங்க வரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கணினியை ஆளியிட்டு தொடங்கிய பின்னர் பின்வரும் எது முதலில் தொலைப்படும். அப்போ இது நான் முன்னுக்கு பார்த்தோமே. முதலாவது என்ன நடைபெறும்? முதலாவது வந்து தொடங்கினோடனே பயோஸ் அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமை தான் வந்து தொலைப்படும். முதலோட தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கணினியுடன் இணைக்கப்பட்ட ஒரு புதிய அச்சுப்பொறி உகந்தவாறு தொழிற்படுவதற்கு ஒரு விசேட மென்பொருள் நிறுவ வேண்டும். இவ்விசேட மென்பொருள் யாது? இது 2012 வந்து ஓஎல்ல கேட்கப்பட்ட எம்சிக்யூ வினா ஒன்று. நாங்கள் இது முன்னுக்கு பார்த்தது தான் வந்து நேரடியான கேள்வி. அதுக்கு வந்து சாதனை இயக்கி டிவைஸ் டிரைவர் சாஃப்ட்வேர், அதுக்குரிய பிரிண்டருக்குரிய சாஃப்ட்வேர் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அடுத்தது தனிநபர் கணினிகளை தொடங்குவதற்கு வழக்கமாக பயன்படுத்தப்படுவது பின்வருவனவற்றுள் எது? நிலைப்பொருள், விளம்பரப் பொருள், ஹேட்வேர் வராது, உயிரிப்பொருள் வராது, மெல்வேர், ரேன்சம்வேர். பூட் அப் செய்யும் பொழுது வந்து அந்த நிலைப்பொருள்ல சேமிக்கப்பட்ட தகவல்கள் தான் வந்து டிஸ்பிளேல வரும் நாங்கள் படித்தோம். இப்போ இங்கே வந்து நிலைப்பொருள் தான் விடையாகும். அடுத்தது பின்வரும் கூட்டுக்களை கருதுக. வன்பொருளை முகாமை செய்தல், ஒரு பயனர் இடைமுகத்தை வழங்குதல், விரிதாளையும் சொல்முறை வெளிப்படுத்தல் வசதிகளையும் வழங்குதல். மேற்குறித்தவற்றிலவை ஒரு பணிச்செயல்முறையின் அடிப்படை சேவைகளாகும். இப்போ பணிச்செயல்முறை ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் முக்கியமான தொழில்களை பார்த்துதானே, அந்த முக்கியமானது இந்த ரெண்டு தானே. வன்பொருளை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும் பயனர் இடைமுகத்தை வழங்குறது. இந்த மூணாவது வராது. அப்போ ஏயும் பியும் மாத்திரம் தான் வருது. அடுத்து பின்வருவனவற்றில் எது பணிச்செயல் முறையில் நினைவக முகாமையின்
ஒரு பகுதியாக நிறைவேற்றப்படும் ஒரு நேரடி தொடர்பாகும். மெமரி மேனேஜ்மெண்ட்ல என்ன நடைபெறும்? வன்வெட்டிற்குள் பிரவேசித்தல்லாம் இது நடைபெற ஆரம்பத்தில் ஆரம்பித்த உடனே உரையின் கோப்புகளை ஒழுங்காக்கல் வந்து என்னத்தில் நடைபெறும்? இது ஃபைல் மேனேஜ்மெண்ட், கோப்பு மேனேஜ்மெண்ட் வருது. அதே மாதிரி சாதனங்களை முகாமைச்சுதல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்ல தான் இது நடக்கும். ஒரு கொள்பணி நிறைவேற்றப்பட்ட பின்னர் நினைவகத்தை விடுவித்தல், அதாவது ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மெமரியை ஃப்ரீ பண்றது தான் மெமரி மேனேஜ்மெண்ட்ல நடைபெறுற ஒரு செயல்பாடு. அடுத்தது கணினிக்கு புதிய வன்பொருள் சாதனங்களை பொருத்தும் போது அது தன்னியக்கமாக நிறுவுவதற்கு அனுமதிக்கும் நவீன பணி செயல்முறைகளின் பண்புகள் பொதுவாக அழைக்கப்படுவது. 2015 ஏழு வம்சி நாங்கள் படிச்சிக்கிறோம். இப்போ நவீன சாதனங்கள்ல இந்த டிவைஸ் டிரைவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். அதாவது அதை ப்ளக் பண்ண உடனே இன்ஸ்டால் ஆகும். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுவோம். பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ, ஒரு ஆவணத்தில் எழுத்துக் கூட்டல்களையும் இலக்கணத்தையும் செவ்வை பார்த்தல். வன்பொருள்களில் பி வன்பொருள்களில் உள்ள தர்க்க வாயில்களை கட்டுப்படுத்துதலும் தொழிற்படுத்துதலும். சி, ஒரு கணினி முறைமையில் உள்ள வளங்களை உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்களை முகாமித்தல். மேற்குறித்தவற்றில் எது எவை ஒரு பணி செயல்முறையின் தொழிலாகும்? ஏயும் வராது, பியும் வராது. சி தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செய்கிற ஒரு தொழிலாக காணப்படுது. ஒரு கணினி முறையில் உள்ள வளங்களையும் உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்களையும் முகாமித்தல். அப்ப சி மாத்திரம்தான்